ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் நடக்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் கிளம்பி போகிறது. அதற்குள் உட்கார்ந்திருந்த சாமியப்பனுக்கு ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி வந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டார். பஸ்ஸை விட்டு இறங்க வேண்டும். எல்லா இருக்கைகளும் நிரம்பி வழிகின்றன. இவருக்கு என ஒரே ஒரு சீட்டு கிடைத்தது. அதில் உட்கார்ந்தும் விட்டார். திடீரென தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து இப்பொழுது தீவிரமாகிவிட்டது. ஓட்டுநர் வேறு பஸ் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார். 5 நிமிடத்தில் வண்டியில் ஏறிவிடுவார். சட்டென முடிவு எடுத்தவர் ஒரு கைக்குட்டையை அவர் சீட்டில் போட்டுவிட்டு இறங்கி கடைக்கு ஓடினார். கடையை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டிலை ஒன்றை வாங்கி கொண்டு பணம் எடுத்து கொடுத்தவர் திரும்பி பார்க்க பேருந்து நகர்ந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். அவனிடம் பாக்கியை கூட வாங்காம பேருந்து நோக்கி ஓடி வந்து ஏறினார். மூச்சும் வாங்கிச்சு. கடைக்காரன் மீதி 2 ரூபாய் தர வேண்டும். போனால் போகிறது, ஊர் போய் சேர வேண்டும். பேருந்து முழுக்க கூட்டம் வேறு. எல்லோரையும் விலக்கி கொண்டு அவர் கைக்குட்டை போட்டிருந்த இடத்திற்கு வந்து நின்றார். வந்தவருக்கு ஒரு அதிர்ச்சி. அதில் ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஹலோ சார், கொஞ்சம் எந்திரிங்களேன். எதுக்கு எந்திரிக்கணும்? இது என்னோட இடம். அவர் கொஞ்சம் கிண்டலான பேர் வழி போலிருக்கிறது. அப்படியா? உட்கார்ந்த நிலையிலேயே தான் உட்கார்ந்திருந்த இருக்கையை சுற்றி பார்த்து, உங்க பேர் ஒன்றும் போற்று இல்லையே. அவ்வளவுதான். கோபம் தலைக்கேறியது சாமியப்பனுக்கு. என்ன சார், கிண்டலா? கடைக்கு போய் ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு வரத்துக்குள்ள என் சீட்டில் உட்காந்துக்கிட்டு கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேணும்னா பாருங்க, என் கர்ச்சீப் போட்டு வச்சுட்டு தான் போனேன்னு சொல்லிட்டு முற்றும் குனிந்து பார்க்கிறார். அவர் நேரமோ என்னவோ கைகுட்ட காணவில்லை. இதனால் மேலும் எரிச்சலாகி விடுகிறார் சாமியப்பன். போட்டிருந்த கர்ச்சீப்பை கூட எடுத்து எங்கேயோ வீசிட்டு உட்கார்ந்துருக்கிறத பாரு அப்படின்னு சத்தமாக முனங்கினார். சார், இங்கே கர்ச்சீப் ஒன்றும் இல்லை சார். நான் வரும்போது காலியாக தான் இருந்துச்சு இந்த சீட்டு. அதனால தான் உட்கார்ந்தேன். நான் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சார், நான் தானே இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்து இருக்கை ஆளிடம் கேட்கிறார். சாரி, நான் கவனிக்கலை. அந்த ஆள் நாகரிகமாக ஒதுங்கி கொண்டாரா, இல்லை நமக்கு எதுக்கு வம்பு என்று ஒதுங்கி கொண்டாரா என்று தெரியவில்லை. இதை கேட்டவுடன் சாமியப்பனுக்கு இன்னும் சூடு ஏறியது. தயவு செய்து என்னுடைய இடத்தை விட்டு எந்திரிங்க, அந்த ஆளிடம் மிரட்டும் டோனில் கேட்டார். கண்டக்டர் ஒவ்வொரு சீட்டாக பார்த்து டிக்கெட் கொடுத்து கொண்டு வந்தார். இந்த இடத்துக்கு வரவும் சாமியப்பன் கண்டக்டரிடம், பாருங்க சார், ஒரு நிமிஷம் இறங்கி போய் தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு வரத்துக்குள்ள இந்த ஆள் என் சீட்டில் உட்கார்ந்துட்டாரு. கண்டக்டர் இதை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அதேபோல் தினம் தினம் நிறைய கேஸுகளை பார்த்திருப்பதால் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருந்த இருவரிடமும் கோயம்புத்தூரா என்று டிக்கெட் கிழித்து இருவருக்கும் தனித்தனியாக கொடுத்து பணத்தை வாங்கி போட்டு கொண்டார். திரும்பி சாமியப்பனிடம், சார், நீங்கள் கோயம்புத்தூர் தானே என்று டிக்கெட் கிழிக்க போனார். என்ன சார், நான் என் சீட்டில் இவர் உட்காந்துட்டு எந்திரிக்காமல் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன். அதை கேளுங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு என்கிட்ட டிக்கெட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டக்டரும் ஜாலியான பேர் வழி போலிருக்கிறது. என்ன சார் பண்ணுறது, எங்கள் வேலையே டிக்கெட் கிழிக்கிறது தானே. இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு டிக்கெட் கிடைக்கட்டுமா? அவரின் கேள்வி சாமியப்பனுக்கு எரிகிற தீயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது. சார், இதுதான் சார் உலகம். கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் இல்லாத உலகம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு இருந்த சீட்டில் ஒரு 2 நிமிஷம் இறங்கி போய் தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு வரதுக்குள்ள இந்த ஆள் என் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ரகலை பண்ணுறாரு. அந்த நியாயத்தை கேட்குறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. அப்புறம் எப்படி இந்த நாடு உருப்படும்? எல்லாம் நாசமாக தான் போகும். தனது ஆற்றாமை காரணமாக சத்தம் போட்டு
சொல்லும்போதே வாய் குழறி கண்ணில் நீர் எட்டி பார்த்தது. சார், ஒரு நிமிஷம் நீங்களே உட்கார்ந்துக்குங்க. சார், இவ்வளவு தூரம் மனசு கஷ்டப்படுறீங்க. வாங்க சார். அவர் சீட்டில் உட்கார்ந்திருந்தவர் எழுந்தவர் தனது காலை இழுத்து கையை முழங்காலில் வைத்து நகர்ந்து முன்னால் போகிறார். சாமியப்பன் அப்படியே சிலையாகி நின்றுவிட்டார். அவர் நடப்பதற்கு சிரமப்படுவாரா? கடைசி வரை தான் செய்த தவறுக்கு வருத்தப்பட்டு அந்த சீட்டில் உட்காரவே இல்லை. இதில் யார் மனிதாபிமானி? சாமியப்பனா? காலியாய் இருந்த சீட்டில் உட்கார்ந்து கொண்ட அந்த மனிதரா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.